ஒரு பெரிய புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி தான் இப்போ பாண்டியன் ஷோஸ் வீட்டில் ராஜி சிக்கினதுக்கு பிறகு இப்போ நடக்கிற சண்டைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பாண்டியன் இப்போ அவமானப்பட்டு நிற்கிறாரு. இந்த விஷயம் யாரால் பெருசாக ஏற்றுக்க முடியலன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜியால் இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறத கதிரால் தான் ஏற்றுக்க முடியல. ஏன்னா ராஜி பொய் சொல்லிட்டாங்கிறது ஒரு பக்கம். ஏற்கனவே அவர் சொன்னார்ல, நீ பொய் சொன்னால் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீ நானே என்ன ரூம்மேட்ஸ் மாதிரி தான். ஆனால் அந்த பொய் தன்னுடைய அப்பாவை பாதிச்சிருச்சு, அப்பாவை அவமானப்படுத்திட்டாங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படிங்கிறத அவரால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ அதனால தான் கோவமாக என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேச, உங்களுக்காக தான் பண்ணேன் இதங்க தான் திருப்பி சொல்கிறாங்க. அவர் தனியாக கஷ்டப்படுறாருங்கிறனால அவரால் நாங்கள் முடிஞ்சதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணேன் அப்படின்னா அது நான் தனியாக கஷ்டப்படுறேன்னா அது நான் கஷ்டப்பட்டு போகிறேன், உங்கள்கிட்ட கேட்டேன் நான் ஹெல்ப் பண்ண சொல்லி இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிருக்கேன். எங்கள் அப்பாவை இப்போ அவமானப்படுத்தி இவ்வளோ அசிங்கப்படுத்தி நிற்க வச்சுருக்காங்க. கடைசியில் பாதிக்கப்பட்டது யார்? எங்கள் அப்பா தானே. இதெல்லாம் தேவையா? இதுக்காக நான் அப்போவே சொன்னேன் இது எதுவும் சொல்லாமல் செய்யாதுன்ட்டு, நீ எதுவும் தயவு செஞ்சு செய்ய வேணாம் அப்படின்னு பேசி கோவப்பட்டு இருக்கும்போது இதே விஷயத்த பழனிவேல் கோமதி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு மீனா உள்ளார போட்டு என்ன பெருசாக தப்பு செஞ்சுட்டா? அவள் கேட்க தானே செஞ்சா, உங்கள்கிட்டலாம் கேட்டுட்டு தானே பண்ணணும்னு நினச்சா. ஆனால் நீங்கள் யாரும் ஒத்துக்கல. அப்போ வேறு வழி இல்லை அவளுக்கு கஷ்டமாக இருக்குது. அவள் சூழ்நிலையை யோசிச்சு பாருங்கள். அந்த வீட்டுக்கு ஓடி போய் வந்தால் யார்ட்டையும் எதையும் கேட்க முடியாது, தன் கணவர்கிட்ட கேட்க முடியல அப்படின்னா இப்போவாச்சும் யாராச்சும் டக்குன்னு வாயை திறந்து கேட்டிருக்கலாம். பாண்டியன் மாதிரி இல்லை யாராவது ஒருத்தவங்க கேட்டிருக்கலாம். என்னென்னா ஏன் அவள் கணவர்கிட்ட கேட்க முடியாது, கணவரை காதலிச்சு தானே வந்தா அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அதை கேட்கல. கேட்காம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு இப்போ கோமதி நில்லு அதனால தான் அதை பண்ணிட்டா பாவம் வருத்தப்பட்டா கவலைப்பட்டாலாம் பேசிகிட்டு இருக்கா. அப்போ இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்குறாங்க. ஆமாம் தெரியும், நான் தான் ஏற்பாடே பண்ணி கொடுத்தேன் டியூஷன் இவங்களே ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டானே நினச்சேன்ப்பா, நீ தப்பாக நினச்சிக்காது, அந்த பொண்ணை கெடுக்கிறதே நீ தான் அப்படின்ட்டாரு பாண்டியன். இவ்வளோ பெரிய தைரியம் எப்படி ராஜிக்கு வந்துச்சுன்னு யோசிச்சா நீ தான் பண்ணியிருக்கணுங்கும் போதே செந்திலும் கடுப்பாயிட்டார். இப்போ எல்லாம் உனக்கு தெரியுமா, தெரிஞ்சு தான் பண்ணியா, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையை செஞ்சேன் அப்படின்னா சத்தியமாக எனக்கு தெரியாதுப்பா இப்படி பண்ணியிருக்கான்ட்டு அப்படின்னு அவர் டக்குன்னு கை கழுவி விட்டு 2 பசங்களுமே இப்போ தன்னுடைய அப்பா பக்கம் நின்று இந்த மனைவிகளை திட்டிகிட்டு இருக்காங்க. எதனால் இப்படி செஞ்சீங்க, எல்லாத்தையும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு எந்திரிச்சிட்டாரு பாண்டியன். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பாருங்க நாளைக்கே போயிட்டு இப்போ இந்த டியூஷன் எடுக்கிறது இதெல்லாம் தயவு செஞ்சு வேணாம். நம்ம வீட்டுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்குது, நம்ம வீட்டுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் கேட்டு நடந்துக்க முடிஞ்சால் இருங்க, இல்லை அப்படின்னா யாரால் அப்படி இருக்க முடியலையோ வேணாமோ கிளம்பிடுங்க. பாண்டியனுங்கிறவன் மற்றவங்க வீட்டு காசெல்லாம் எதிர்பார்த்தது இல்லை. நீ சம்பாதிச்சு வரணும் இல்லை உங்கள் வீட்டு நகை வேணும்னா நினச்சதே கிடையாது. நான் அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு என்னைக்காக வந்துச்சு வாழ்க்கையில் ஒரு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தால் கூட அதே நாளில் நான் இறந்துடுவேன் நான் அப்படின்னு வசனத்தெல்லாம் பேசிட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நாளை காலையில் பேங்க்குக்கு போயிட்டு அந்த நகையெல்லாம் எடுத்துனா அவங்க மூஞ்சியில் விட்டு எறிஞ்சிருக்காங்கிறாங்க. இல்லை மச்சான், நான் அவங்க அண்ணி பாசமாக கொடுத்தாங்க அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் பழனிவேல் சொல்ல. இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் போயிட்டு வந்து அதெல்லாம் பண்ணதே நீ தான். தேவையில்லாத வேலையை செஞ்சு அதுலேயும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையை இழுத்து விட்ட. தயவு செஞ்சு இது எதுவுமே வேணாம், நாளைக்கு நகையை கொடுத்துட்டு நீ ஒன்று இதுக்கப்புறம் டியூஷனாக எடுக்க போக வேணாம்ப்பா, அதெல்லாம் எங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டார். இவர் கதிர்மே தான் சொல்கிறார், எங்கள் அப்பா இன்றைக்கி வேலைக்கு கூப்பிடுவார், வேணாங்குவார், என்ன வேணாம் பண்ணுவார், அதெல்லாம் அவர் விருப்பம், அதில் நீ எதுக்கு இதெல்லாம் தலையிடுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடைசியாக ராஜியை தான் திட்டி வச்சுருக்காங்க. இப்போ நல்ல வேலை இந்த சமயத்தில் தங்கமே இல்லை இருந்தாங்கன்னா அவங்களும் நல்லா ஏற்றி விட்டுருப்பாங்க. அந்த விஷயமே நடக்காத போது இப்போ பக்கத்து வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா குமரவேல் வர வந்துட்டார். இதெல்லாம் சும்மா விட்டுறக்கூடாது, இப்படி பண்ணிட்டாங்களா அப்படி பண்ணிட்டாங்களான்னு பேசிட்டு நம்ம நகையெல்லாம் நாளைக்கு கொடுத்துட்றேன்னாங்களே அப்படின்னா நம்ம நகையெல்லாம் எதுக்கு முதல்ல அவங்கள்ட்ட கொடுக்கணும், நம்ம அதுதானே இப்போ தேவை, அதெல்லாம் தேவையில்லாத ஆகிடுச்சு. இவங்களுக்காக போய் சப்போர்ட் பண்ணி இந்த குடும்பத்துக்காக நீங்கள் ஓடி போனவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வடிவு மாறி எல்லாத்தையும் திட்டார். அதுக்கு என்னங்க பண்ண முடியும், இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. டியூஷனுக்கு வேறு அனுப்பியிருக்கானுங்க அப்படின்னா சரி டியூஷனுக்கு அனுப்புனா உங்களுக்கு என்ன அப்படின்னு இப்போ மாறி கேட்குறாங்க. கரெக்டான கேள்வி தானே. அந்த பொண்ணு உங்கள் வீட்டு பொண்ணே இல்லைன்ட்டிங்க, அந்த பொண்ணுக்கு நகையை கொடுக்க வேணான்ட்டிங்க, அவள் டியூஷனுக்கு எடுக்கிறா என்ன வேணாம் பண்ணுறா, அவங்க வீட்டு பொண்ணு தானே. குமரவேல் என்னென்ன பண்ணுறான்னு அவங்க பார்த்து சொல்கிறது இல்லை. அதே மாதிரி அவங்க வீட்டு பொண்ணை பற்றி நீங்கள் ஏன் பார்த்து போய் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஓவராக பேசுகிறேன், அப்படி எப்படி விட முடியும் அப்படின்னா அப்போ அப்படி விட முடியாதுன்னா அதே மாதிரி தானே இப்போ நகை கொடுத்ததும் உங்களுக்கு அந்த பொண்ணு வேலை செய்கிறது கிளி மாதிரி வளர்த்த பிள்ளைங்கிறீங்க. அதே மாதிரி கிளி மாதிரி வளர்த்த பிள்ளை கழுத்தை நகை இல்லாமல் இருக்கிறது எங்களுக்கு பிடிக்காமல் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிளில் அவங்க பேச, அதுவும் நீங்கள் எல்லாம் 3 பேர் சேர்ந்து சதி பண்ணுறீங்கன்னு கோவப்பட்டு இருக்காரு சக்திவேல். ஸோ என்ன நினைக்கிறீங்க அந்த கதை போகிற போக்க பற்றிங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ்.